ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எக்ஸ் நம்ம ஒரு ஆப் பார்த்துருப்போம். அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டோக்கன்ஸை எப்படி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ண போகிறோம், அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான வீடியோ தான் இது. என்னென்னா, நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் ஆப்பில் மொத்தமாக அப்டேட் பண்ணியிருப்பேன். உங்களோட டாக்டர் எக்ஸ் ஆப்போட எக்ஸ்போர்ட்டல் ஆப் இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஆப்பை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் வீடியோவும் போட்டிருப்பேன். ப்ளஸ் டெலகிராம் ஆப்பில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டும் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கன்ஸை வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கணும்னா நம்மளுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா EGLD டோக்கன் ஒரு டோக்கன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அந்த ஃபீஸுக்கான டோக்கன்ஸை எப்படி வாங்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெறும் 18 ரூபாய் இருந்தால் போதும் இந்த டோக்கனை வந்து வர நீங்கள் வாங்கிக்கலாம். இது வாங்குறது மூலமாக நீங்கள் அந்த டாக்டர் எக்ஸ் ஆப்போட டோக்கன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க. இந்த 10 ரூபா to 18 ரூபா, மேக்ஸிமம் ஒரு 2 ரூபா 3 ரூபாக்குள்ள தான் வரும். பட் நம்ம வந்து பார்த்தா 18 ரூபா கொடுத்து இந்த டோக்கன்ஸ் வாங்கினா நம்மளுக்கு 10 ரூபா டோக்கன் வந்து பார்த்தா கிடைக்கும். 8 ரூபா ஃபீஸாக போயிடும். ப்ளஸ் 10 ரூபா உங்களோட EGLD டோக்கன் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் எக்ஸ் டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். அதாவது இப்போ டாக்டர் எக்ஸ் டோக்கனை உங்களோட பேங்க் அக்கௌண்ட் மாற்றத்துக்கு ஃபீஸ் தேவை. அந்த ஃபீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த EGLD டோக்கனு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த EGLD டோக்கனை எப்படி வாங்குறது நம்ம டெலகிராம் ஆப்பில் போட்டோம். இருந்தாலும் வந்து பாருங்கள் ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ எதுக்கு உங்களுக்கு குழப்பணுன்னு நான் வீடியோவாக போட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட EGLD டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. அதாவது எக்ஸ்போர்ட்டல் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேங்க. எக்ஸ்போர்ட்டல் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் EGLDன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் கீழே ரிசீவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பைக்கு பக்கத்தில். அந்த ரிசீவ் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ரிசீவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட்டு பக்கத்தில் வந்து பாருங்கள் உங்களுக்கு காப்பின்னு இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் காப்பி ஆகிடும். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்க்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேங்க. இதில் சூஸ் பேக்குன்னு இந்த மாதிரி டேரெக்டாக தான் உங்களுக்கு பேஜ் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. இதில் சூஸ் பேக்குன்னு ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணுறேங்க. இது கிளிக் பண்ணோடனே இதில் 18 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நம்ம 10 ரூபா மதிப்புள்ள டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு பேர், இமெயில் ஐடி, இந்த இடத்துல EGLD அட்ரஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அங்கே காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா ஒரு அட்ரஸை, அந்த அட்ரஸை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் என்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துருங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு UPI ஐட்டம் கொடுத்துருப்பாங்க. இந்த UPI ஐடியை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த UPI ஐடி நீங்கள் காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் அப்படியே விட்டுட்டு உங்களோட பேடிஎம் ஆப்புக்குள்ளே போங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பேடிஎம் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகலை. பேடிஎம் ஆப் ஒர்க் ஆகல கைஸ். நான் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பேடிஎம் ஆப்பை வந்து பார்த்தா யாரும் யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு வந்து பார்த்தா ஒர்க் ஆகல. உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் அதில் பேமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப் ஒர்க் ஆகுது யூஸ் என்ன பண்ணால் அப்படியே நான் ஜிபேக்குள்ளே போயிட்டேன். ஜஸ்ட்டு கூகுள் பேக்குள்ளே போயிட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் பேமெண்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு UPI ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கூகுள் பேயில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கூகுள் பேயில் எல்லாருக்கும் UPI ஐடியை பேமெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஜஸ்ட்டு கூகுள் பே நான் ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த UPI ஐடி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு பே கொடுத்துட்டேன். பே கொடுத்துட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா 18 ரூபாய் நான் பே பண்ணிட்டேன். இந்த இடத்துல UPI ஐடி ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒரு நம்பர் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை காப்பி பண்ணிக்கிறேன். இது பேமெண்ட் பேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த UPI ஐடி ரெஃபரன்ஸ் நம்பரை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க, இல்லை நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டு அந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஆர்டர் ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இப்போ வித்தின் 2 மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட்டை இந்த EGLD டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 மணி நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அவங்க தரப்புல வந்து மெயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் இந்த டோக்கனை வாங்கிங்க. ஏன்னா அப்போ தான் டாக்டர் எக்ஸ் ஆப்புக்கு நம்மளால் ஃபீஸாக கொடுக்க முடியும் கைஸ். இதை நான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ஆகுது. இன்றைக்கி போட காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில யூசஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அதனால தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லா யூஸஸையும் இன்றைக்கி வாங்கி வச்சுங்க. கரெக்டாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எக்ஸ் ஆப்பில் நம்ம வித்ரா பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு டெலகிராம் ஆக்டிவாக இருங்க கைஸ்.